Hi friends, இந்த வீடியோவில் டோரா ஸ்டேஷனரி செட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹலோ கிட்டி ஸ்டேஷனரி செட் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் ப்ளெயினாக இருக்கிற ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. இன்விடேஷன் கார்டு கூட நம்ம எடுத்துக்கலாம், ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கிற அட்டையை எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி டோராவோட பேக் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த ஷேப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ப்னரை வந்து அதில் வச்சு பார்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதை மடக்கி நம்ம பேக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சைடில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு அந்த ரெண்டு எண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதில் மேலே இருக்க பக்கத்தை கட் பண்ணி விட்டுடலாம். பின்பக்கம் இருக்கிறத மட்டும் நம்ம மடக்கி பேகை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து மடக்கி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கரெக்டாக அந்த பேக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து மடக்கிறதையும் வளைவாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து குட்டியாக டோராவோட பேக் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அந்த சைடில் வந்து லைட்டாக அந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அதே ஷேப்பில் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த ஷார்ப்னரை இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலரில் அட்டையில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ஷார்ப்னரை நடுவில் வச்சு அந்த பென்சில் விடுறதுக்கு கரெக்டாக அந்த ஓட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பென்சில் வச்சு அழுத்தி ஓட்டை போட்டுட்டு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அட்டையை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து வந்து இந்த அட்டையில் நம்ம அந்த ஷார்ப்னரை வந்து ஒட்டிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த ஷார்ப்னரோட பின்பக்கமும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பேக்கோட அடியிலையும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பென்சிலை உள்ளே விட்டு அதை வந்து நல்லா அழுத்தி அந்த ஷார்ப்னர் வந்து அந்த அட்டையில் பின்பக்கம் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா கீழே ஒட்டியிருக்க அட்டையை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குட்டியாக அழகாக டோரா பேக் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதை கலர் பண்ணுறதுக்கு டோரா பேக் கலர்லேயே நான் வந்து செல்லோ டைப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கலர் செல்லோ டைப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அல்லது கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த பேக் ஃபுல்லுமே கவர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கரெக்டாக அந்த பென்சில் நம்ம உள்ளே விடுறதுக்கு ஓட்டை போட்டோம்ல, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா இடத்துலையுமே ஒட்டிடலாம். அடுத்து டோரா பேக்கில் வந்து குட்டியாக கண் வாயெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஒயிட் கலர் அட்டையில் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பேக்கில் வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பேக்கில் பின்னாடி நம்ம தோள்பட்டையில் மாட்டுற மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் அதே செல்லோ டேப்பை எடுத்து இந்த மாதிரி அதை 3ஆக மடக்கி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பின்பக்கமாக இதை மடக்கி வச்சு அந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இதே செல்லோ டேப்பை சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து கலர் பேப்பரில் கூட இந்த மாதிரி மடக்கிட்டு ஒட்டிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இதில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கில் வந்து ஈஸியாக நம்ம வந்து கைப்பிடி ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒன்று ஒட்டி வச்சு இதே மாதிரி இன்னொரு கைப்பிடியும் நம்ம வந்து அதில் ஒட்டிடலாம். இதில் வந்து நம்ம பேக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலே கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதை உள்ளே கூடி மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பென்சிலை கீழே கூடி இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வெளியில் கொட்டிடலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி டோரா பேக்லேயே நம்ம அழகாக ஷார்ப்னர் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரப்பர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பழைய ரப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஓரளவுக்கு ரவுண்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது ரவுண்டாகவே இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரவுண்டாக வந்தால் போதும், கொஞ்சம் ஒல்லியாக நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் அட்டையை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த ரப்பரை சுற்றிலும் நம்ம வந்து அப்படியே சுற்றி ஒட்ட போகிறோம். அதாவது டோராவோட மேப் மாதிரி, பேக்கில் ஒரு மேப் இருக்கும்ல, அந்த மேப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த சுற்றுறது வந்து வரி வரியாக படிப்படியாக நமக்கு வந்து தெரிகிற மாதிரி அந்த அட்டையை வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. லாஸ்ட்டில் அந்த மேப் வந்து லைட்டாக வெளியில் இருக்கிற மாதிரி அந்த அட்டையை வந்து மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதில் ஒவ்வொரு சுற்றும் போதும் அந்த இடத்துல நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம், அல்லது எண்டில் கூட ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த கண், புருவம், அப்புறம் வாயிலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த ஒயிட் கலர் அட்டையில் ஃபுல்லுமே நான் வந்து எல்லோ கலரில் கலர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக டோராவோட மேப் மாதிரி நம்ம வந்து ரப்பர் ரெடி பண்ணியாச்சு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். அதில் இருக்க பிரிண்ட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதை கூட நம்ம அழகாக சூப்பராக மாற்றிடலாம். ஒயிட் பேப்பர் வந்து இந்த பென்சிலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பென்சிலில் வந்து லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து எவ்வளோ டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதோட எண்ட்லேயும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு டோரான்னு நடுவில் வந்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு டோராவில் வந்து அவள் ஸ்டார்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாள். ஸோ அதனால் ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து அதில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ உங்களோட விருப்பப்படி நீங்கள் வந்து இதில் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு பக்கம் பண்ண மாதிரியே இன்னொரு பக்கமும் அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ எந்த பக்கம் திருப்பினாலும் நமக்கு வந்து அழகாக டிசைன் தெரியும். அடுத்து வந்து ஒரு ஒயிட் கலர் அட்டையில் டோராவோட ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கேன். ஸோ அதில் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் கலர் கொடுத்து கலர் பண்ணிக்கோங்க. முடிக்கு வந்து பிளாக் கலரில் கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோராவோட ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பிளெயினாக இருக்க அட்டையில் வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த பென்சிலோட எண்டில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து நம்ம ஆல்ரெடி டோரா ஃபேஸ் வரைஞ்சி ஒரு அட்டை ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதோட பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம பென்சிலில் மாட்டிக்கலாம். ஈஸியாக எந்த பென்சிலில் வேணாலும் நம்ம இதை மாட்டி டோராவோடது மாதிரியே மாற்றிக்கலாம். இது வந்து இந்த செட்டுக்கு மேட்சாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டோராவோட பேக் கலர்லேயே நான் வந்து செலோ டேப் வந்து 2 இடத்துல ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒயிட் கலர் அட்டையில் இந்த மாதிரி நீளமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த இடத்த மட்டும், அதாவது அந்த பீஸை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஹலோ கிட்டி செட்டில் வந்து பண்ண ஸ்கேலு. இதை பார்த்து நான் வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே கரெக்டாக அதை பார்த்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி டோராவோட ஃபேஸ் வரைஞ்சி அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்டையை எடுத்து சின்னதாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம அந்த ஸ்கேலில் சைடில் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் ஆகணும். அது வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து இழுத்தா தான் அது வந்து இறங்குற மாதிரி இருக்கணும். ஸோ டைட்டாக அதில் செட் ஆகிற மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை வந்து நம்ம அந்த டோராவோட ஃபேஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதோட பின்னாடி வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இது வந்து காயறதுக்குள்ளே நம்ம ஸ்கேலில் வந்து சுற்றிலும் செல்லோ டேப், கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நம்மளோட செட்டு வந்து எல்லாமே ஒரே கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதே செல்லோ டேப் யூஸ் பண்ணி அதில் பார்டர் மாதிரி சுற்றிலும் ஒட்டிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டோராவை வந்து அந்த ஸ்கேலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக சின்னதாக ஒரு அட்டை கட் பண்ணி அதில் வந்து ஒட்டிடுங்க. அதாவது அந்த டோராவை வந்து பின்னாடி சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இதை வந்து ஒட்டிடுங்க. ஸோ அப்போ தான் அது வெளியில் விழாது, கரெக்டாக அந்த ஸ்கேல்லே நிற்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதுலேயும் அந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணி பின்பக்கம் ஒட்டிடுங்க. ஸோ டோராவோட ஃபேஸை வந்து நம்ம அழகாக அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இந்த ஸ்கேலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடக்கி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அட்டையாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டோராவும் புஜ்ஜியும் இருக்கிற மாதிரி ஒயிட் பேப்பரில் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்டார்ஸ்லாம் வரும்ல, ஸோ அதனால் நான் எல்லோ கலரில் ஸ்டார்ஸ்லாம் வரைஞ்சி அதை வந்து கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி ஒயிட் பேப்பரில் ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த இன்விடேஷன் கார்டில் ஒரு சைடில் வந்து நம்ம ஒட்டிடலாம். இன்னொரு பக்கத்துக்கு வந்து டோரா த எக்ஸ்ப்ளோரர்னு எழுதியிருக்கேன். அதுலேயும் சின்ன சின்ன ஹார்ட்டாக கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி இதையுமே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து மேட்சிங்காக ஒன்று போல் வரணுங்கிறக்காக அதே கலரில் வந்து இதை வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபுல்லுமே பார்டர் வர்ற மாதிரி 4 பக்கமும் ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 4 சைடும் ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த இமேஜ் மேலே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி, இது மேலே தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க செல்லோ டைப்பை வந்து ஃபுல்லுமே ஒட்டிடுங்க. நான் வந்து சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பெரிய சைஸில் இருக்கிறத எடுத்தோன்னா அழகாக 2 இதில் வந்து ஒட்டிடலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செல்லோ டைப் வந்து 2 பக்கமும் ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பவுச்சை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு தயிர் பாக்கெட் வாங்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும்.
நான் அதை மட்டும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லாக்கை வந்து நம்ம அப்படியே இதில் மேலே வச்சு ஒட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியா தயிர் பாக்கெட் வாங்கும்போது அதில் வந்து மேலே இருந்துச்சு. ஸோ அதனால் இதை மட்டும் நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம ஃபெவிபாண்டோ அல்லது க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி மேலே வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து இன்விடேஷன் கார்டும் தயிர் பாக்கெட்டில் இருந்த லாக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்தே அழகாக ஒரு பவுச் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோரா மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஒயிட் பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து கலர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்விடேஷன் கார்டில் ஒரே மாதிரி 2 அட்டை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஒயிட் பேப்பரை இதே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2க்கும் நடுவில் வச்சுட்டு இதில் வந்து ஓட்டை போடுறதுக்கு நான் வந்து ஊசி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஓட்டை போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஊசி யூஸ் பண்ணி ஒன்று போல் வரிசையாக போட போகிறேன். பஞ்சிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே அளவில் கேப் விட்டு அடுத்தடுத்து ஓட்டை போட்டுக்கோங்க. இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கட்டுக்கம்பி எடுத்துக்கலாம். அல்லது நம்ம ஹெட்செட்லாம் வாங்கும்போது அதில் வந்து பேக்கிங் மெட்டீரியலுக்கு இந்த மாதிரிலாம் மாட்டியிருப்பாங்க. நிறைய இதில் கிடைக்கும். இதை வந்து இதுக்குள்ளே விட்டு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே கட்டுக்கம்பி மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி வேணால் வளைச்சிக்கலாம். அழகாக எல்லா ஓட்டை வழியாகவும் விட்டு சின்ன டைரி மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே மாட்டி ஒன்று போல் குட்டி டைரி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம டோரா வரைஞ்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஃப்ரண்ட்டில் ஒட்டிடலாம். இந்த செட்டுக்கு மேட்சாக வர்றதுக்காக இதில் வந்து அந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி பார்டர் மாதிரி ஒட்டிடலாம். ஸோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க, அல்லது கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம குட்டியாக அழகாக ஒரு டோரா நோட் புக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த டோரா ஸ்டேஷ்னரி செட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். டோரா பேக்கோட ஷார்ப்னரு, அப்புறம் மேப் மாதிரி எரேசர், அப்புறம் டோரா ஸ்கேலு, டோரா பென்சில், டோரா நோட் புக், அடுத்து வந்து டோரா பவுச். இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் டோரா ஸ்டேஷ்னரி செட் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டோரா செட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.